இலங்கைக்கு இதில் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் தனது தவறை மறைப்பதற்காக இரண்டாவது கப்பலை காப்பாற்றியது போல இலங்கை அதை செய்திருக்கின்றது. அந்த மிலான் 2026 அமெரிக்காவும் பங்கு பெற்றுவதாக இருந்தது. ஆனால் அமெரிக்கா இறுதி நேரத்தில் தாங்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டது. ஏனென்று சொன்னால் இந்த அடிப்பதற்கான திட்டங்கள் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு முதுகில் குத்தினதாகத்தான் இருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியா முதுகில் குத்துவது ஒரு புதிதில்லை, எங்களுக்கு செய்யாவதில்லை, இப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈரான் இனப்படுகொலையை மேற்கொண்டது என்று அதை போர்ட் பண்ணி கொண்டு எழுதி கொண்டிருக்கிறது. தலைவர் சொன்னார், என்ன சொல்லுவோம், வரலாறு என்னது வழிகாட்டி என்று. அதென்றால் என்ன அர்த்தம்? வரலாறு சரியாக இருக்க வேண்டும். உண்மையா அழிச்சவங்க யார்? உண்மையா அழிச்சவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சுவிஸ் கூட இப்ப சொல்லி இருக்கிறது அது இல்லீகலான போர். ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது சட்டவிரோதமான போர். ஆனால் நீங்கள் ஒருவரும் இந்த வளைகுடா நாடுகள் குவைத்தோ சவுதியோ யுஏயோ யாரும் வாய் திறக்கணும். இப்போ 2006 விடுதலை புலிகள் என்ற அரசியல் ஆய்வு மையம் எழுதின கட்டுரையை கூட இப்போ பிரசுரித்திருந்தோம். அதில் இந்தியா அமெரிக்காவின் இஸ்ரேலின் அச்சில் சேரும் என்று இருந்தார். சேர்ந்து சீனாவுக்கு எதிராக மாறும். 2006 விடுதலை புலிகள் இருக்கே எவ்வளவு துல்லியமாக கணித்திருக்கிறார்கள் பார்த்தோம். இப்போதே அவர்கள் இந்த கடல் தாக்குதல் தொடர்பாக இலங்கைக்கு தெரிவித்து விட்டதாகத்தான் கூறுகிறார்கள். வேண்டும் என்றுதான் 11 மணத்தியாலங்கள் இலங்கை அந்த கடற்படை கப்பலை வைத்திருந்தது. சாகரவர்த்தனா கப்பலை கல்பிட்டி கடலில் வைத்து விடுதலை புலிகள் தாக்கினார்கள். கொஞ்ச நேரம் தாமதிச்சு நின்றால் இன்னொரு ஸ்ரீலங்கா கப்பல் வந்து அடிக்கும். இருந்தாலும் அந்த கப்பல் மூழ்கும் போது அதிலிருந்து விழுந்தவர் தப்பியவர்களுக்கு பிறந்தவர்கள் சுடவில்லை, தப்பியவர்களை காப்பாற்றினார்கள். இலங்கையெல்லாம் மீட்டா பிறகு அடுத்த நாளுக்கு பிறகு 2ஆம் நாள் கழித்து ஒரு கப்பலை அனுப்புகிறார்கள் தேடுவதற்கு என்று சொல்லி. ஆனால் அதற்கான பரிசை ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார் இந்தியாவை. அந்த கப்பலை அடிக்க இந்தியா உதவி செய்ததற்காக இந்தியாவுக்கு 30 நாள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு விடுதலை. இந்த குழந்தைகள் செத்ததே இந்த தமிழ் அமைப்புக்குள்ள வேற ஒரு பேதம் தாங்களா பார்த்தீங்களா? இல்லை இல்ல, பூகோள அரசியல் என்றா என்னென்று தெரியுமான்றதை யோசித்தார்கள். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். ஆம், கடந்த வாரம் இலங்கையில் பிரதான செய்தியாகவும் சர்வதேச அளவில் முதன்மை செய்தியாகவும் மாறியிருந்தது ஈரானினுடைய போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் தாக்குதலுக்குள்ளான விதமும், இந்திய அரசு நடந்து கொண்ட செயற்பாடுகளும், இலங்கை அரசினுடைய முடிவுகளும் என்று பல்வேறுபட்ட தளங்களிலே அவை பேசப்பட்டது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தாக்குதல் நடந்த இடம், இந்திய அரசினுடைய நிலைப்பாடுகள், இலங்கை அரசினுடைய அணுகுமுறை, அமெரிக்க மற்றும் இஸ்ரேலினுடைய அதன் பின்னரான நடவடிக்கைகள். உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்தியா இப்போது அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டணிக்குள் போய்விட்டது. இந்தியா அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு இதுவரை காலம் நின்றாலும் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் பல தடவைகள் பேசியிருந்தோம். நடுநிலைமை என்பதும் அணிசேரா கொள்கை என்பதும் இனிமேல் சரி வராது. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார். அதே நேரம் போர் ஆரம்பிக்கிறது முதல் பசிபிக் பிராந்திய கட்டளை அதிகாரி இலங்கைக்கு வந்திருந்தார். ஒரு போர் தயாரிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டளை பீடத்தின் தளபதி, அதுதான் அமெரிக்காவின் மிகப்பெரிய கட்டளை பீடம், அது இந்த தளபதி 2 நாள் இலங்கையில் ஸ்பெண்ட் பண்ணினது எல்லோரும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தார்கள். இப்போ கொழும்பிலிருந்து வருகின்ற ஊடகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்போதே அவர்கள் இந்த கடல் தாக்குதல் தொடர்பாக இலங்கைக்கு தெரிவித்து விட்டதாகத்தான் கூறுகிறார்கள். வேண்டும் என்றுதான் 11 மணத்தியாலங்கள் இலங்கை அந்த கடற்படை கப்பலை வைத்திருந்தது. ஈரான் தாக்குதல், அதாவது அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார், ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் எங்கள் கடற்படை பலத்தை கொண்டு திறப்போம் என்று. கிட்டத்தட்ட ஒரு கரியர் குரூப்ஸ் என்று சொன்னால் 2 கரியர் குரூப்ஸ் அங்கே நிற்கிறது. ஒரு கரியர் குரூப் என்று சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரோயர் நிற்கும்.
அதை விட ஒரு க்ரூசர் நிற்கும், ஒரு சப்ளை வெசல் நிற்கும், அதை விட அதுக்கு அணுசக்தியில் இயங்குகின்ற நீர்மூழ்கி நிற்கும் என்று சொல்லி ஒரு குரூப். அவற்றால் முடியாது என்றால் முதலில் தாக்குதலை நடத்தினார்கள் ஏவுகணை கொண்டு, அடுத்தது சாகிட் விமானத்தை கொண்டு நடத்தும் போது அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். 300 மைல்ல நின்றால்தான், கடலிலிருந்து 300 மைல்ல நின்றால்தான் அவர்களுடைய F-18 கொனட் சூப்பர் கொனட் வந்து ஈரானுக்கு போய் பம்ப் பண்ண முடியும். ஏனென்றால் அது இந்த தூர வீச்சு 800 கிலோமீட்டர். 1000 மைலுக்கு அங்கால இப்போ போய் நிற்கிறார்கள். அப்போ இனி டேங்கர் தேவை, அது கொண்டு போய் பம்ப் பண்ணிட்டு வாரன்னா டேங்கர் தேவை. சண்டை ஆரம்பித்த போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சராசரியாக முதல் 2 நாளைக்கு 1200 தாக்குதலை நடத்தியவர்கள். இன்று 400 அது குறைஞ்சு விட்டது என்றால் அவ்வளவுக்கான பிரச்சனை. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பின்னடைவு அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து ஈரானுக்கு அடித்து தாங்கள் வெற்றி கண்டதாக காட்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. எனவேதான் இந்த 3 கப்பல்கள் இந்த ஈரான், இந்த 3 கப்பல்களையும் அவர்கள் முதலே குறிவைத்து விட்டார்கள். அந்த மிலான் 2026 வந்து அமெரிக்காவும் பங்கு பெற்றதாக இருந்தது. ஆனால் அமெரிக்கா இறுதி நேரத்தில் தாங்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டது. ஏனென்று சொன்னால் இந்த அடிப்பதற்கான திட்டங்கள் இருந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறின கப்பலை வந்து காலிக்கு வந்தபோது அவர்கள் 11 மணித்தியாலத்துக்கு முதலே கேட்டிருந்தார்கள் இலங்கையில். ஆனால் இலங்கை காக்க வைத்திருந்தது. அந்த நேரம்தான் டியாகோ காசியாவிலிருந்து வந்த நீர்மூழ்கி அங்கு காத்திருந்தது இதை தாக்குவதற்கு. அவர்கள் MK-48 டோபிட்டோ மூலம் அது பலரை கொல்ல வேண்டும் என்றுதான் கொன்றார்கள். என்னென்று சொன்னால் அந்த டோபிட்டோ வந்து நடுவில் வெட்டிச்சால் அது அந்த ஏர் வந்து போற 650 ராத்தல் எடை கொண்ட வெடிகுண்டு அந்த கடற்படை கப்பலை வந்து 2ஆக பிளக்கும். இலங்கை கடற்படை என்ற கருத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏனென்றால் அவர்கள் போகும்போது கப்பல் இல்லை, அவர்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு வந்தது. அவர்கள் போகும்போது கப்பல் இல்லை, கப்பல் மூழ்கிவிட்டது. நீந்தி எண்ணெய் படலங்களை வைத்துத்தான் அவர்கள் நீந்தியவர்களை மீட்டதாக கூறுகிறார்கள். அப்ப இலங்கைக்கு இதுல தொடர்பு இருக்கின்றது. ஆனால் தனது தவறை மறைப்பதற்காக 2வது கப்பலை தாங்கள் காப்பாற்றியது போல இலங்கை அதை செய்திருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு இதில் மிக முக்கிய பங்கு இருக்கின்றது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு சூப்பர் பவர் என்று கூறுகிறார்கள், பிராந்திய வல்லரசு என்று கூறுகிறார்கள். பிராந்தியத்தில் சூப்பர் பவர். ஆனால் உங்கள் கடல் எல்லைக்கு சரி, அது எக்கனாமிக் உங்களோட உண்மையான எல்லையிலிருந்து தூரமாக இருக்கலாம், ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்தது கூட உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி இருக்கின்றது. உங்கள் கடற்படையால் அதை கண்டறிய முடியாதா என்ற கேள்வி இருக்கின்றது. அதே கேள்வி இலங்கையிடமும் இருக்கின்றது. இலங்கைக்கு அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வந்து இலங்கையுடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. அந்த உடன்பாட்டின்படி இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு கடற்படை ஒத்திகையும் செய்ய போகிறது அமெரிக்கா, இலங்கையும் பசிபிக் பிராந்தியமும் இணைந்து. அதே போல இந்தியாவுடனும் அமெரிக்கா ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. இந்தியா உங்களுக்கு தெரியும், இந்த கப்பலை அடித்த பிற்பாடு, கப்பல் அடித்ததுக்கு பிறகு ஈரான் தூதுவர், இந்தியாவில் இருந்த ஈரான் தூதுவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்தியா, அதாவது நீங்கள் அழைத்துத்தான் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் அன்ஆர்ம்ட் என்று சொல்றது என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டவர்கள். உங்களோட ஜனாதிபதி, பிரதமர்கள் ஜனாதிபதி தான் கமாண்டர் இன் சீஃப், அவர் தான் தளபதி, அவர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் இன்று வரையும் ஈரானிடம் ஒரு கதை கூட கேட்கவில்லை. இலங்கையெல்லாம் மீட்ட அப்புறம் அடுத்த நாளுக்கு பிறகு 2ஆம் நாள் கழித்து ஒரு கப்பலை அனுப்புகிறார்கள் தேடுவதற்கு என்று சொல்லி. ஆனால் அதற்கான பரிசை ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு. அந்த கப்பலை அடிக்க இந்தியா உதவி செய்ததற்காக இந்தியாவுக்கு 30 நாள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு விடுதலை. இது உண்மையில் என்னென்றால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்திக்க இந்தியாவுக்கு. எல்லாருக்கும் கேட்கிறார்கள், ட்ரம்ப் சொல்ற நாள் தான் நீங்கள் எண்ணெய் வாங்கலாம், ட்ரம்ப் சொல்ற நிறுவனத்திட தான் நீங்கள் எண்ணெய் வாங்கலாம் என்றால் உங்கள்கிட்ட இறமை என்று சொல்றதெல்லாம் எங்கு என்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு அந்த ஈரான் எதிர்த்து நிற்கின்றது. இப்ப நாங்கள் பாகிஸ்தான் இந்திய போர் முடிந்த போதே நாங்கள் கூறிவிட்ட இந்தியாவோட படைத்துறை மேலாண்மை முடிந்து விட்டது. ட்ரம்ப் வந்து பொருளாதாரத்தையும் அழிச்சு விட்டார். இப்ப சரி, இப்ப
ஹோமோஸ் ஜலசந்தி மூடப்பட்டது வந்து இந்தியாவுக்கு அந்த பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இப்போ ஈரான் வெளிவார அமைச்சர் இந்தியா நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்ற போது அவர் கூறினது ஒன்றுதான். அவர் பெருசாக கதைக்கவில்லை. அந்த நிகழ்வு நரேந்திர மோடியும் பெஞ்சமின் நெத்தனியாவும் கட்டிப்பிடித்த போது அவர் வைக்கிட்ட போது அவர் கூறியது ஒன்றுதான், அன்பார்ச்சுனேட் என்று சொல்லி போட்டு விட்டுட்டார். அதுக்கு அவர் பேசவில்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 கப்பல், இந்தியாண்ட கப்பல் ஹோமோஸ் ஜலசந்தியில் நிற்கின்றது தரித்து. அவர்கள் ஒன்று சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் தான் அனுமதிக்கிறார், வேறு ஒரு கப்பலையும் அனுமதிக்கவில்லை. இணைத்தால் அந்த 60ஐயும் அவர்கள் அதில் வைத்து தாக்கலாம். தாட்டால் இந்தியாண்ட பொருளாதாரம் அவ்வளோத்துக்கு முடியும். இப்போ என்னென்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஈரானுக்கு முதுகில் குத்தினதாகத்தான் இருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியா முதுகில் குத்துவது ஒரு புதிதில்லை, எங்களுக்கு செய்யாதில்லை, இப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்கட ஈழத்தமிழர் மக்கள் மீதான இனப்படுகொலையில் இந்தியாவின் பங்குதான் மிக மிக அதிகம், இலங்கையை விட மிக மிக அதிகமானது ஒன்று. ஆனால் அது எங்களுக்கு மட்டும் செய்யவில்லை, இப்போது உலக நாடுகளுக்கும் இந்தியா அதைத்தான் செய்கின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்திலே சற்று தாமத போக்கு அல்லது தாக்குதல் இடம்பெற போகின்றது என்பது தெரியும் என்று. ஆனாலும் கூட இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய படையினரிடம் அந்த அளவு தொழில்நுட்பம் அல்லது இந்திய பெருங்கடல் அல்லது ஆசிய பெருங்கடலை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி எல்லாம் இலங்கைக்கு இல்லை. ஆசியாவின் அதிபதி இந்திய பெருங்கடலின் தன்னுடைய வல்லாதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி என்றெல்லாம் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஆசியாவின் முக்கியமான கருவியாக இந்தியா தான் இருக்கின்றது, இந்திய கடற்படையை மீறி கடற்பரப்பில் எதுவும் நடந்துவிட முடியாது என்றெல்லாம் தொடர் அறிக்கைகளையும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் கூறுகின்ற இந்திய அரசு இந்த விடத்தில் அனுரகுமார திசாநாயக்கவை திட்டமிட்டு சிக்க வைத்ததா, அல்லது நீங்கள் கூறியது போன்று எண்ணெயை பெறுவதற்காக ஈரான் கப்பலை காட்டிக் கொடுத்தது? ஒன்று இஸ்ரேலுக்கு விசுவாசமானது. அதாவது கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில நாளேடு தெளிவாக கூறிவிட்டது. இதை நாங்கள் முன்னர் கூறியதைத்தான் இப்போது அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது இந்தியா அணுசேரா நாட்டில் இல்லை, கொள்கையில் இல்லை. அமெரிக்க இஸ்ரேல் அச்சில் இருக்கின்றது, முடிஞ்சது. அது ஒரு வடிவ தெளிவாக எழுதியிருக்கிறார், அமெரிக்கா இஸ்ரேல் அச்சில் இருக்கின்றது. அப்படித்தான் அவர்கள். இதனைத்தான் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் கூறியிருக்கின்றார். இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் ஆண்டு அதே ஒரு நிலைதான். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமை ஆடி இருக்கிறார்கள். அந்த கொழும்பூடாம் போடுகிறது, அந்த போர் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தான் இந்த பசிபிக் பிராந்திய கட்டளை தளபதி அங்கு வந்தவர். அப்போதான் இந்த 3 கப்பலும் இலங்கையிடமும் இந்தியாவிடமும் அனுமதி கேட்டது. அப்போதே அந்த திட்டம் தயார். ஆனால் ஒரு கப்பலை அடித்து 100க்கும் மேற்பட்டவரை கொள்வது, ஒரு கப்பலை இந்தியா பாதுகாப்பது, லவன் என்ற கப்பலை இந்தியா பாதுகாப்பது, புஷர் என்ற கப்பலை இலங்கை பாதுகாப்பது. அப்ப நீங்களும் ஒரு பாதுகாப்பானதாக இருந்ததாக இருக்கும், நாங்களும் படையினரை அதிகளவான படையினரை கொன்றதாக இருக்கு. இப்ப பீட் ஹெசத் என்ன ஊரினர் போர்த்துறை அமைச்சர், ஈரானிய படையினருக்கு, ஈரானிய கடற்படையினருக்கு அமைதியான சாவை கொடுத்தோம் எங்க இந்திய சமுத்திரத்தில். ஆனால் அது ஒரு கோழைத்தனமான தாக்குதல், சமச்சீரற்ற போர். என்னென்று சொன்னால் நீர்மூழ்கி கப்பலால் ஒரு சர்ஃபஸ் வெசலை அடிச்சிருக்கிறீர்கள், அதுக்கு தெரியாது. மற்றது 2 கப்பலும் அமெரிக்காண்ட கடற்படையும் ஈரான் மிஸ் மேட்ச், அதுக்கு 2க்கும் ஒன்று பொருந்தா. 1942ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் கப்பலை ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் அடித்தது. அந்த கப்பல் அது சப்ளை கப்பல், அதில் இப்போ 1000க்கும் மேற்பட்ட சிப்பாயில் இருந்தவர்கள் கொண்டு போய்க்கு அடித்தது, கடலுக்கு வச்சு 2வது உலகப் போரில். நான் இதில் ஜெர்மனை நான் நாசி என்று கூற விரும்பலை. என்னென்று சொன்னால் அதை விட மோசமாக தான் இப்போ நடக்கிறபடியா அவங்களை கூறுறதுல இந்த பிரியம், அதை ஜெர்மன் என்றே கூறுறது நல்லது. அடித்த பிறகு அவர்கள் அவ்வளவு பேர் அதில் விழுந்தவர்களை காப்பாற்றி கொண்டுதான் போனார், ஒருத்தரையும் விடவில்லை. 2வது நீங்கள் பாருங்கள், சாகரவர்த்தனா கப்பலை கல்பிட்டி கடலில் வைத்து விடுதலை புலிகள் தாக்கினார்கள். அதன் கேப்டனை கூட போயாகோடவே கைது செய்தார். அதிலிருந்து விழுந்தவர்களை, அப்போது விடுதலை புலிகளின் பலம் எவ்வளவு, அவர்கள்ட்ட இருக்கிற கப்பலின் வசதி எவ்வளவு, கொஞ்ச நேரம் தாமதிச்சு நின்றால் இன்னொரு ஸ்ரீலங்கா கப்பல் அடிக்கும். இருந்தாலும் அந்த கப்பல் மூழ்கும் போது அதிலிருந்து விழுந்தவர் தப்பியவர்களுக்கு பேர்ந்தவர்கள் சுடவில்லை, தப்பியவர்களை காப்பாற்றினார்கள், எல்லாரையும் காப்பாற்றித்தான் கொண்டு போனார்கள்.
அது மரபு. அப்போ அதைத்தான் கூறுவா, நீங்கள் கப்பலை அடித்தீர்களோ, ஓகே, உங்களுக்கு அதுவும் போர் களத்தில் இல்லாத ஒரு கப்பல் அடிக்கப்பட்டது. அடித்த பிறகு அவர்களை காப்பாற்றக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் அந்த டோபிட்டோ பயன்படுத்தியதே கணிசமான ஆட்களை கொல்ல வேண்டும். அடுத்தது இலங்கை அரசு கூட 11 மணத்தியாளர் நின்றது. இவர்களுக்கு தெரியும் அடிக்க போகிறார்கள். சரி, காப்பாற்றுவதற்காக இவர்கள் வேலைக்கு போகவும் இல்லை. இந்தியா காப்பாற்ற வரவும் இல்லை. இந்தியாவுக்கும் தகவல் அனுப்பியதாக கூறுகிறார்கள். அந்த அபாய ஒலியை வந்து அவர்கள் 2 நாட்டுக்கும் தான் கொடுத்தவர்கள். 2 நாடும் வரவில்லை. அதாவது அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலின்படி 2 நாடுகளும் செயற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒன்றை யோசிக்க வேண்டும். ஆனால் இதில் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலில் 2 நாடுகளும் செயற்பட்டாலும் இலங்கை அரசை பொறுத்தவரையில் அல்ல இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு சிறிய நாடு, ஒரு முக்கியத்துவம் குறைந்த நாடு சர்வதேச அளவில். இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான நாடு, தான் வல்லரசாக வரப்போகிறேன் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நாடு, வீட்டோ அதிகாரம் வேண்டும் என்று கேட்கின்ற நாடு. அந்த 2 வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இதில் அனுரகுமார திசாநாயக்கவிடம் குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது இந்தியாவின் நோக்கமாக இருந்ததா, அல்லது அனுரவின் தலையில் இந்த விடயத்தை தள்ளிவிட்டு தான் தப்புவதை இலக்காக வைத்திருந்தது? இந்தியா அனுராண்ட தலையில் தான் தப்ப. இந்தியா தான் அதுக்கு அடிக்கிறதுக்குரிய இடத்தையும் அவர்களால் செலக்ட் பண்ணினார்கள். என்றால் இந்தியாவுக்கு 2 நன்மை. ஒன்று, அனுரகுமார திசாநாயக்க அரசு மீதான இந்தியாவுக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையிலான பகையை தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், அல்லது இந்த அரசு மீதான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். இப்ப கூறுகிறார்கள், இப்ப அந்த கப்பல் பிரச்சனை பூதாகாரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. தகவல்கள் வெளிவர வர பூதாகாரமாக வெடித்துக் கொண்டிருக்கின்றது. அது இந்த அரசுக்கு, அதாவது அனுர அரசு அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சிக்கலுக்கு தாங்கள் மாட்டுவோம் என்று எதிர்பார்க்கவில்லை. அது இந்தியா தெளிவாக செய்துவிட்டது. இலங்கை கடற்கரையில் வைத்து அது இந்தியா தான் செய்தது. நீங்கள் சொன்னது போல அதனையும் செய்துவிட்டு எதிர்கட்சிகளையும் தூண்டிவிட்டு இருக்கின்றதா பின்னணி? உண்மைதான். என்னென்னு சொன்னால் எதிர்கட்சிகளுடன் தான் இந்தியா அந்த உறவாடல்கள் இருக்கின்றது. இப்ப நாமல் ராஜபக்சவோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ அவர்களைத்தான் இந்திய தூதுவர்கள் அடிக்கடி சந்திப்பதுண்டு. அப்ப இந்த நிலையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கியூபாவுக்கான புதிய தூதுவர் வருது. இப்ப கியூபா தான் அடுத்த ஆட்சி மாற்றம். இப்ப ஈரானுக்கு அடுத்தது கியூபா. கியூபாவில் இப்ப சில நாட்கள்ல 18 மணித்தியாலம் மின்சாரத்தடை. அங்கு எண்ணெய்கள் இல்லை, மெழுகுதிரியில் தான் வாழ்கிறார்கள். அப்ப கியூபாவின் தூதுவர், இப்ப புதியதாக வந்த தூதுவர் சேக்குவார் என்ற படத்தை வந்து டில்வின் சில்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகங்கள். என்னென்று சொன்னால், அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு அச்சில் இருக்கிறபடியா இந்த அரசை இந்தியா தனக்கு ஒரு திரட்டாகத்தான் பார்க்கிறது. அப்ப மெதுவாக இந்த கப்பல் விவகாரத்தை அனுரகுமார திசாநாயக்காவின் தலையில பொறித்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின்னணியில், இந்த திட்டமிடுதல் தாக்குதல் பின்னணியில் இந்தியாவின் பங்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஈரான் பதட்டம் அல்லது சர்வதேச அளவில் ஒரு பெரும் பதட்டம் இருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்தியா தன்னுடைய நலனுக்காக ஒரு அரசை ஆசியாவில் வீழ்த்துவதில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கு இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரையில் டியாகோ காசியா போல இப்போது இலங்கை ஒரு மிக முக்கிய தளமாக இருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் இனி அமெரிக்காவின் தளங்களை வைத்திருப்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. மேற்காசிய நாடுகளை பாதுகாக்க முடியாததும், வளைகுடா நாடுகளில் வாங்கப்பட்ட அமெரிக்காவின் கிட்டத்தட்ட ஈரானில் இருக்கிற 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிற அமெரிக்க தளங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த இப்போ வளைகுடா நாடு ஆற்ற கட்டுப்பாட்டில் இருக்கின்ற யாரு கேட்டால் ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது. என்றால் அவர் நினைத்த அளவுக்கு தாக்கலாம். அங்கு அமெரிக்காண்ட விமானங்கள் கூட தரையிறங்க முடியாமல் இருக்கின்றது. பிரான்சில் விமானம் போனது, குளோப் மாஸ்டர், அங்கே தரையிறங்க முடியாது, திரும்பி வந்து விட்டது என்று சொன்னால் வான்பரப்பு ஆற்ற கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற கேள்வி இருக்கின்றது. அப்ப இனி அமெரிக்காவுக்கு இப்ப சீனாவுடனான அடுத்த இந்த போட்டியில் வந்து ஆசிய பிராந்தியம் முக்கியமாக இருக்கின்றது. இப்ப ஆசிய பிராந்தியம் என்று சொன்னால் இலங்கை தான் அமெரிக்கா கையகப்படுத்தும். இந்தியா அதை தான் கையகப்படுத்தினால் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுடன் தாங்கள் இப்ப அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியில் இருந்து கொண்டு
இலங்கையை வைத்திருந்தால் ஓகே, இப்போ நேட்டோ கூட்டணியில் இருக்கிற மாதிரி தானே என்றுதான் இந்தியா யோசிக்கிறது. அதுக்கு தான் இலங்கையை கைப்பற்ற அமெரிக்காவுக்கு முதல் இந்தியா மிக மிக வேகமாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு ஒன்று தெரியும், அமெரிக்கா கூட்டணியாக இருந்தாலும் இலங்கையை கைப்பற்றினால் இந்தியாவை உடைப்பார்கள் என்று சொன்னால் ட்ரம்ப் நேரடியாக கூறிவிட்டார். இப்ப சீனா இருக்கிற மாதிரி இன்னொரு 10 அல்லது 20 வருஷத்தால இந்தியா எனக்கு எதிராக கம்பு சுத்தக்கூடாது. அதான் அவற்றை தியர். சீனாவை நாங்கள் தவறி விட்டுட்டோம். அதே மாதிரி நாளைக்கு இந்தியாவையும் வளர்ந்து வார பொருளாதாரம், யங் ஜெனரேஷன், மிகப்பெரிய மக்கள் தொகை நாடு கொண்ட நாடு என்றதெல்லாம் வேண்டாம். அப்ப அதுக்குரிய திட்டத்தை CIA ஏற்கனவே வகுத்து விட்டு அது இந்தியாவுக்கும் தெரியும். இருவரும் நண்பர்கள் போல் இருக்கிறார்கள், ஒரே அச்சில் இருப்பது போல் தான் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இலங்கையை அமெரிக்காவுடன் போவதை, ஒரே அச்சில் இருந்தாலும் அமெரிக்காவுடன் போவதை இந்தியா விரும்பாது. என்றால் அது இந்தியாவின் முடிவாக இருக்கு. கடந்த காலங்களில் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் இலங்கைக்குள் அமெரிக்கா வர முடியாது, அல்லது இந்தியாவை பகைத்து கொண்டு இலங்கைக்குள் அமெரிக்கா வருவது என்பது எதிர்காலத்தில் ஆபத்தாக முடிந்து வரும் என்ற நிலைகள் எல்லாம் மாறி, டொனால்ட் ட்ரம்ப் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கூறியது போன்று, என்னுடைய விமானங்கள் எந்த வான்பரப்பில் பறக்க வேண்டும், எந்த நாட்டில் தரையிறங்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேனே ஒழிய உலகில் இருக்கக்கூடிய நாடுகள் முடிவு செய்ய முடியாது என்றது இந்தியாவுக்கும் முறையான பதிலாக பார்க்கலாம். உண்மைதான். அதற்கு மேலாக அவர் போய் இந்தியா யார்கிட்ட என்ன வாங்கணும் மட்டும் அவர் தான் சொல்றார். அப்ப பிறகு இலங்கையில விளையாடுறங்கிறது, ஏன்னா அதுக்கு ஈஸியான ஒரு உதாரணம் இந்த C-130C. அது வந்து இலங்கையில் இறங்கி ஓடாத விமான நிலையம் இல்லை. இந்தியாவால் யாராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை தான். தற்போதைய நிலையில் இந்தியா தண்ட சபைகளுக்கு தப்பி பிழைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. எரிபொருள் இல்லை. அடுத்ததாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற பணியாளர்கள் அத்தனை பேரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இந்தியாவின் டாலர், அங்கிருந்து அவர்கள் அளிக்கின்ற ரெமிட்டன்ஸ் தான் பெருமளவான நிதியை கொண்டு வர, அது இல்லை. H-1B விசா இல்லை. அடுத்ததாக ரஷ்யாவின் எரிபொருட்களுக்கான தடை, அமெரிக்காவின் வரி என்று சொல்லி இந்தியா மூச்சு விட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த பொருளாதாரம் அப்படியே விரிவடையும் என்று சொன்னால் இந்தியாவுக்குள் உள்ளக கலவரங்கள் ஏற்படும் என்றுதான் பிரித்தானியாவில் இருக்கிற இந்தியாவின் மிக முக்கிய அவருடைய பேராசிரியராகவும் இருக்கிறார். அவர் கூறியது அதுதான். இந்தியா எப்போது ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதை நிறுத்துகிறதோ அன்று உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும். அதை இந்தியாவால் தீர்க்க முடியாத ஒரு நிலைக்கு செல்லும் என்றுதான் கூறியிருக்கிறார். இந்த விடயத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்த கப்பல் விவகாரம் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் மோடி எதிர்பார்ப்பது போன்று அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தில் அமெரிக்காவை தன்னுடைய பாதுகாப்புக்கு அல்லது தன்னுடைய எதிர்கால பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை அவரும் பயன்படுத்தி இருக்கிறார். உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு உடனடியாக சீனாவுடனான மோதலை ஆரம்பிக்காது. ட்ரம்ப் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சீனாவுக்கு வருகிறார். சீனாவுக்கு வருவதற்கு முதல் இந்த போரை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் அவருக்கு இந்த போரை வைத்துக்கொண்டு ஒரு தோல்வி முகத்துடன் வருவதற்கு அவர் விரும்ப மாட்டார். அடுத்ததாக சீனாவை இப்ப நீங்கள் வரி விதிப்பில் பார்த்தால் கூட இந்தியாவுடன் இருக்கின்ற அந்த பிடிவாதத்தை அவர் சீனாவுடன் காட்டுவதில்லை. கிட்டத்தட்ட 11 பில்லியன் 15 பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுத விற்பனையை தைவானுக்கானதை நிறுத்தி வைத்திருக்கிறார், சீனாவை தான் சமாதானப்படுத்துவதற்காக. இது இலங்கைக்கும் தெரியும். அப்ப இலங்கை வடிவாக இலங்கையின் வெளிவிவகார கொள்கை என்பது, இப்ப அந்த கப்பல் விவகாரத்திலையும் பாருங்கள், அடுத்த கப்பலை காப்பாற்றி இந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்டு இலங்கை இந்தியாவை விட மேலுதான் நிற்கின்றது வெளிவிவகார கொள்கை. அப்ப இலங்கைக்கும் இது தெரியும். எனவேதான் சீனாவுடன் இலங்கை வலுவான பிணைப்பை வைத்திருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவையும் இலங்கை நேரடியாகவே கையாளும். முந்தி இலங்கையை அமெரிக்கா இந்தியாவுக்குள்ளான் கையாண்ட காலம்தான் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி அல்ல. இலங்கையை அமெரிக்கா நேரடியாகவே கையாளுகின்றது. என்ன தேவையோ இலங்கையும் அமெரிக்காவும் நேரடியாக பார்த்துக்கொள்ளும். அதே போல சீனாவையும் இலங்கை அவ்வளவு நெருக்கமாகத்தான் வைத்திருக்கின்றது. இவ்வளவுதான். இப்ப டில்வின் செல்வா இந்தியாவுக்கு போட்டு என்ன கூறினார்?
ஏன் இந்தியாவுக்கு போனீர்கள் நீங்கள் என்று கேட்க அவர் சொன்னது நான் போகல, அவங்களுக்கு கேட்டு அதை கூப்பிட்டார்கள், அதுக்கு போனேன். அப்படித்தான் இந்தியாவை தற்போதைய இலங்கை அரசே அப்படித்தான் வைத்திருக்கிறது. என்றால் அவர்களுக்கு தெரியும் யாரால் இயலும் யாரால் இயலாது, இவரை நாங்கள் எந்த நாடுகளுடன் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பதை இலங்கை நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த கேள்வி செலவுகளை உங்களுக்கு கோபம் வரலாம், அல்லது நீங்கள் இந்த கேள்வியில் நீங்கள் கடிந்து கொள்ளலாம். இப்போது ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் ஈழத்தமிழர்கள் சார்ந்தும் பல ராஜதந்திர அணுகுமுறைகள் மிக முக்கியமான களத்திலே இருக்கின்றது. ஈழத்தமிழர் அரசியலை பொறுத்தவரையில் இப்போது அவர்கள் இந்த காலப்பகுதியில் எவ்வகையான ஒரு ஈழத்தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய ராஜதந்திர முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும். அதனையும் கடந்து ஈழத்தமிழர்கள் இப்போது ஈரான் யுத்தம் இடம்பெறுவதனால் இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை, இலங்கைக்குள் அது கப்பல் விவகாரம் என்று கடந்து செல்லுகின்ற போக்கு பல அரசியல் தலைவர்களிடம் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் எங்கு என்ன சம்பவம் இடம்பெற்றாலும் அது ஈழத்தமிழர்களுடைய கடல்சார் கொள்கையில் மிக பிரதான பங்கு வகிக்கின்றது. இப்போது 2வது கப்பல் கூட திருகோணமலைக்குத்தான் நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அறிவு சார்ந்த தளத்தில் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் என்ன பணியை செய்ய வேண்டும், அல்லது அந்த பணியை செய்யக்கூடிய தகுதி நிலையில் அவர்கள் இல்லையா? அதாவது இதுக்கு நான் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறியதைத்தான் கூறலாம். ட்ரம்பின் ஈரானுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்று கேட்டார்கள், வியூகம். இப்போ ஊடகவியலாளர் கேட்டபோது அவர் திருப்பி கேட்ட கேள்வி, அப்படி ஒரு வியூகம் அவர்கிட்ட இருக்காண்டு. ஏனென்றால் எழுந்தமானமாகத்தான் போனது. ஏனென்றால் பிளான் ஏயும் இல்லை, பியும் இல்லை, சியும். இதே போலதான் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இங்கிருக்கிற அமைப்புகளாக இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜி இருக்குன்று நாங்கள் இன்னும் யோசிக்கிறோமா? இல்லை, அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாம தெரியுறாங்க. இப்போ இதில் என்னென்று ஒரு இனத்தின் ஸ்ட்ராட்டஜி என்றது பாருங்கோ. நீங்கள் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். இந்த காசாவில் எத்தனை குழந்தைகள் இறந்தது, யாராவது வாதுறந்தீர்களா? இல்லை. ஏன்? பயம். பயந்த உங்களை யாரும் கருத்தம் போட்டு கூப்பிட்டவங்களே வந்து அரசியல செய்யுங்க, அமைப்பை செய்யுங்க. இன்றைக்கு சில அமைப்புகள் இன்றைக்கு இருந்து ஈரான் இனப்படுகொலையை மேற்கொண்டது என்று அதை போர்ட் பண்ணி கொண்டு எழுதி கொண்டிருக்குது. தலைவர் சொன்னார், என்ன சொல்லுங்க பார்ப்போம், வரலாறு என்னது வழிகாட்டி என்று. அதென்றால் என்ன அர்த்தம்? வரலாறு சரியாக இருக்க வேண்டும். உண்மையா அழிச்சவங்க யார்? உண்மையா அழிச்சவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப வரலாற்றை மாத்துறீங்க நீங்களே. அப்ப இந்த தமிழினத்தை அழிச்சதுல இந்த வரலாற்றை மாற்றுறவர்களுக்கு பங்கு இருக்குமோ இல்லையோ யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டின் வரலாற்றை மாத்துகிறாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் அவர் ஒரு கருத்தை கூறினார். இந்த அரபு நாடுகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒன்றை கேட்டார், நாங்கள் எத்தனையோ தடவைகள் சொன்னோம் இந்த சண்டை பிராந்திய போராக மாறும் என்று நீங்கள் கேட்கவில்லை. ஈரானை அடிப்பதற்கு நீங்கள் உங்கள் வான்வழியை எல்லாம் பயன்படுத்த கொடுத்தீர்கள். சரி, ஈரான் மீதான தாக்குதல் ஒரு சட்டவிரோத அனைத்துலக விதிகளுக்கு முரணான தாக்குதல். சுவிஸ் கூட இப்ப சொல்லி இருக்கிறது அது இல்லீகலான போர். ஸ்பெயின் சொல்லி இருக்கிறது சட்டவிரோதமான போர். ஆனால் நீங்கள் ஒருவரும் இந்த வளைகுடா நாடுகள் குவைத்தோ சவுதியோ யுஏயோ யாரும் வாய் திறக்கவில்லை. நீங்கள் அது சட்டவிரோதம் என்று சொல்லவில்லை. சரி, 170 குழந்தைகள் செத்தது, அதை கண்டித்தீர்களாண்டால் இல்லை, நீங்கள் ஒருவரும் கண்டிக்கவில்லை. சரி, யூஎன்ல இந்த சண்டை துவங்கினோன்னா பஹ்ரைன் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு போகிறது. அந்த ரெசல்யூஷன் என்ன எழுதி கிடக்கு? ஈரான் அக்ரெசிவா மாறுது, ஈரானால் எங்களுக்கு ஆபத்து. அதுல ஒரு வரி கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துற போர் சட்டவிரோதம் நீங்கள் எழுதல. அப்ப அவர் கேட்டது ரஷ்யா வெளியுறவு இந்த முகத்தோட வாரங்கள் இப்ப நீங்கள் எழுது. சரி, இந்த குழந்தைகள் செத்துது, இந்த தமிழ் அமைப்புகளோ யாராவது வேதந்தாங்களான்னு பாத்தீங்களா? இல்ல இல்ல. பூகோள அரசியல் என்றா என்னன்னு தெரியுமான்றதை யோசித்தாருங்களா? என்று யோசிச்சு பாருங்க. இப்ப 2006 விடுதலை புலிகள் என்ற அரசியல் ஆய்வு மையம் எழுதின கட்டுரையை கூட இப்போ பிரசுரித்திருந்தோம். அதுல இந்தியா அமெரிக்காவின் இஸ்ரேலின் அச்சில் சேரும் என்று இருந்தார். சேர்ந்து சீனாவுக்கு எதிராக மாறும்.
2006 ஆண்டு விடுதலை புலிகள் இருக்கே எவ்வளவு துல்லியமாக கணித்திருக்கிறார்கள் பார்ப்போம். அப்ப ஆனால் அப்படி ஒரு துல்லியமான கணிக்கப்பட்ட அமைப்பு அதிலிருந்த, ஆனால் அவர்கள் அப்படியான இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருவரையும் வெளியில் வர விடுவதும் இல்லை. இப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு சார்பாக வந்திருக்கின்றன. இப்ப இருக்கிற நிலைமையும் அப்படித்தான். இப்ப இருக்கிற நிலைமை பூகோள அரசியல் இழுபறையில் இப்போது இலங்கை ஒரு பக்கம் போகும் என்று சொன்னால் தமிழர்களுக்கான நல்லொரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கோ ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ அரபு நாடுகளுக்கோ போனீர்களோ, கதைத்தீர்களோ, அங்கே ஏற்படுற ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுத்தீர்களோ? ஒன்றுமில்லை. இப்ப இதுல எனக்கு என்று சொன்னால் என்ன, புதிதாக நாங்கள் இப்ப பழைய அரசியல்வாதிகளை விட்டுட்டு தேசிய தலைவர் ஆயுத போராட்டத்தை தொடங்கும் போது பழைய அரசியல்வாதிகள் ஒருத்தரையும் சேர்க்கல, சின்ன இளம் படிக்கலைத்தான் சேர்த்தார்கள். அவர்கள் அப்படியே விட்டுட்டார்கள். ஏன்னா அதை எடுத்து வச்சு திருத்த முடியாது. திருத்தி அதை அப்படித்தான்டா, அது அப்படித்தான். அப்ப அதே போலதான் இன்னும் ஒன்று அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே தவிர இதெல்லாம் அநேகமா முடிஞ்சு போனது ஒன்றுதான். அப்பப்ப சும்மா தலையை தூக்குமே தவிர இதெல்லாம் ஒன்றிலும் ஒரு 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 பிரயோசனமும் இல்லை. அவ்வளவுதான். அவர்கள் தங்களை என்ன சொல்றது, நாங்களும் ஒரு அமைப்பு நடத்தினோம், நாங்களும் ஒரு இது நடத்தினோம், நாங்கள் போராடினோம் என்று. ஆனால் வரலாறு உங்களை பிழையான பக்கத்துல பதிவு செய்யும். வரலாறு அப்படி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஈரான் இனப்படுகொலை செய்தது, இந்தியா அதை தடுத்தது, அமெரிக்கா அதை தடுத்தது என்றெல்லாம் நீங்கள் கூறலாம், எழுதலாம், போராடலாம், அது வேற விடயம். ஆனால் வரலாறு தெரியும் தானே, பிள்ளைகளுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க, ஈரான் நடக்கிற தெளிவாக சொல்லிட்டு போ. ஏனென்றால் முன்னைய போல இல்லை, குளோபலைசேஷன் என்று இவர்கள் கொண்டு வந்து, சமூக வலைத்தளங்கள் என்று கொண்டு வந்து, முன்னைய போல இப்போ வாஷிங்டன் போஸ்டோ, நியூயார்க் டைமோ, பிபிசியோ இப்படியானதுகள் வந்து மனிப்புலேட் பண்ணுற செய்திகள் இல்லை. இப்போ சமூக வலைத்தளத்தில் அவனவன் எத்தனையோ திறமையானவர்கள், எத்தனையோ ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எல்லாம் பிள்ளைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இன்னும் போவர்ட் பண்ணி கொண்டு அவர் அழிச்சறிவை பொய்யலை சொல்றதால என்ன பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே மல்லாக்கப்படுத்திருந்து காரத்துப்படுறதான் இருக்கு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச ராஜதந்திரம், இலங்கை விவகாரம் என்று பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.